ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மீண்டும் நான் உங்கள் பேட்டரி. ஆரம்பிக்கலாங்களா? இந்த உலகத்தில் மனுஷங்க மட்டும்தான் கடவுளை கும்பிடுவணுமா, இல்லைன்னா மிருகங்களும் பறவைகளும் மீன்களும் எல்லாமே கடவுளை கும்பிடுமா? ஒரு தொட்டிலே பிறந்து வாழ்ந்து சாவுற மீன் இந்த தொட்டி மட்டும்தான் உலகம்னு நினைச்சிட்டு இருந்திருக்குமோ? அது சாவுறத விட தெருவில் கிடைக்க ஒரு டாக் என்ன நினைக்கும்? இந்த வீட்டில் வளர்க்க டாகை மாதிரி நான் இருக்க மாட்டேனா, டெய்லியும் சோறு போடுவணும், நம்மக்கிட்ட நல்லா பேசணும், கல்லெடுத்தவங்க அடிக்கணும், ரெட்டணும் மாட்டோம் அப்படி அடையும். ஆனால் வீட்டில் வளர்க்க டாக் என்ன நினைக்கும்? எப்பண்டா இதே மாதிரி நானும் இவங்கள மாதிரி இருந்துட மாட்டேனா, இந்த மாதிரி கூட்டில் அடைச்சின்னு இஞ்சையும் கூட்டில் கடந்து அடைச்சிட்டு இருக்கணும், இவங்க நான் ஃப்ரீயாகிட்டு நினச்ச நேரம் எங்கே வேணும் இங்கிட்டு போயிடான், அப்படி அது நினச்சிட்டு இருந்துருக்குமோ? இருக்குமோ. இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா உயிரினங்களுமே குளிக்கிறது கிடையாது, பல்லு தேய்க்கிறது கிடையாது, நகம் வெட்டியது கிடையாது, முடி வெட்டியது கிடையாது. எல்லாம் இயற்கை எப்படி படைச்சு விட்டோ அது மாதிரி தான் இருக்குது. அது மாதிரி மனுஷனும் அப்படி இருந்தானே எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம தூண்டில்ல இற போட்டு மீன் பிடிக்கிறதும் ஒரு வகையில் அது நம்பிக்கை துரோகமோ? இந்த உலகத்திலோட எல்லா அனிமலுமே முக்கால்வாசி மனுஷனங்களை பார்த்து பயப்பட்டுன்றது. ஆனால் உண்மை என்னன்னா, மனுஷனோட பயங்கர சக்தி உள்ளதான் அந்த மிருகம் எல்லாமே. மனிதனும் அந்த மிருகம் மாட்டு ஒற்றைன்னா கண்டிப்பாக அந்த மிருகம் தான் ஜெயிக்கும். ஆனால் மிருகம் மனுஷனை பார்த்து பயப்பட்டுன்றது. மனுஷனுக்கு மூளை. நம்ம 2000 ஒரு யோகத்தில் இருக்கிறோம். நம்ம ஒரு 2000 பிறந்திருப்போம்னு வச்சிருக்கீங்க. 2000 நம்ம பிறந்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இப்படி வாழ்ந்துட்டேவா? அப்போ 2000 முன்னாடி நம்ம எங்கே இருந்திருப்போம்? நம்ம பிறக்க முன்னாடி நம்ம எப்படி இருந்திருப்போம்? நம்ம பிறக்க முன்னாடி நம்மளே கிடையாதா? அந்த கிடையாதுங்க அது எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னும் நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிற நீ. ஸ்கூலு காலேஜ் எங்கே போனாலும் இது எல்லா கிளாஸ்லேயும் குறைச்சி பேர் நல்லா படிக்கணும், குறைச்சி பேர் ஒரு மீடியமாக படிக்கணும், குறைச்சி பேர் படிக்கவே மாட்டோம். அது எல்லா கிளாஸ்லேயுமே அப்படி இருக்கணும். சில கிளாஸில் இப்படி இருக்க மாட்டோமா? ஒரு கிளாஸில் எல்லாமே நல்லா படிக்கவே, ஒரு கிளாஸில் படித்தாத்தவன் எல்லாம் அப்படி அது வரதே இல்லை. எல்லாமே மிக்ஸாக தான் வருது. நம்ம இன்னொருத்தரை பார்க்கலாம், அவர் பண்ணி ரியாக்ஷனு, அவர் என்னெல்லாம் பண்ணுறாருன்னு எல்லாமே நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் நம்ம பண்ணுறத நம்மளால் பார்க்க முடியலை. நம்ம பண்ணுறத நம்ம பார்க்கணுமே, நமக்கு இன்னொரு கருவி தேவைப்படுது. ஒரு ஃபோனோ இல்லைங்க ஒரு கேமராயோ இல்லைன்னா ஒரு கண்ணாடியோ அப்படி ஏதாச்சும் ஒன்று தேவைப்படுது. நம்ம நம்மளை பார்க்கணுமே. ஆனால் அடுத்தவங்களை பார்க்கிது ஈஸியாகிட்டு பார்த்துடலாம். எல்லாம் டெக்னாலஜி. நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது எல்லாருக்கும் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருந்துருக்கும். நம்ம படித்த ஸ்கூலில் நம்ம படிக்காமல் இன்னொரு ஸ்கூலில் நம்ம படிச்சிருப்பீங்க. நம்ம இவ்வளோ நாளாக பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸு நம்ம யாருன்னே நமக்கு இதுவரை தெரிஞ்சிருக்காது இல்லை. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம். நம்ம ஒரே இடத்துல இருந்தால் நமக்கு போர் அடிக்குது. நம்ம என்னெல்லாம் ஏதாச்சும் பண்ணாதான் நமக்கு நேரம் போவோம் அப்படி இருக்கு. அப்போ இந்த மரங்க பிறந்த தொட்டு அது வாழ்கிற ஒவ்வொரு நொடியும் ஒரே இடத்துல தான் இருக்கு. அதுக்கு போரை அடிக்காதா அந்த மரங்களுக்கு? இவன் சரியான பைத்தியம் இல்லை, சரியாகாத பைத்தியம்டா. மனிதனை தவிர எல்லா மிருகமுமே அதுக்கு தானே தான் பிரசவம் பார்க்குது. ஆனால் மனுஷனுக்கு மட்டும்தான் இன்னொரு ஆளுக்கு துணை தேவைப்படுது. நம்ம இப்போ இருக்கிற இந்த உடம்பு கூட நம்ம உயிரோடு இருக்கிறது வரை தான் நமக்கு சொந்தம். எதுவுமே சொந்தமாக நிரந்தரம் இல்லாத உலகம். உங்களுக்கு இதே மாதிரி நான் தோணிட்டு இருந்தேன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மட்டமாமே